வணக்கம். வீரஜ் பிரைம் டிவி செய்திகள். விமானங்கள் செங்குத்தாக புறப்படவும் தரையிறங்கவும் உதவும் புதிய தொழில்நுட்பத்தை சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நீண்ட ஓடுபாதைகள் தேவையில்லை என்ற அவர்களின் இந்த கண்டுபிடிப்பு ஹைபிரிட் ராக்கெட் உந்துவிசையை பயன்படுத்துகிறது. இதன் மூலம் கரடுமுரடான நிலப்பரப்புகள் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கும் விமான போக்குவரத்து சேவை சென்று அடைவதுடன் ராணுவ போக்குவரத்திலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் பாகுபலி என்று செல்லமாக அழைக்கப்படும் LVM-3 ராக்கெட் தயார் நிலையில் உள்ளது. 4400 கிலோ எடை கொண்ட CMS-3 என்ற ராணுவ தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இந்த ராக்கெட் நாளை விண்ணில் ஏவ தயார் நிலையில் உள்ளது. ராக்கெட் கடந்த 26ஆம் தேதி ஏவுதளத்திற்கு நகர்த்தப்பட்ட நிலையில் இதற்கான கவுண்டவுன் இன்று தொடங்கியுள்ளது. குருகிராமில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த 17 வயது மாணவர் ஒருவர் அவர் வசித்த அடுக்குமாடி குடியிருப்பின் 18வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான சரியான காரணம் தெரியவில்லை. இருப்பினும் சிறுவனின் குடும்பத்தினர் படிப்பின் அழுத்தம் அல்லது நாள்பட்ட முதுகு தண்டுவட பிரச்சினை காரணமாக இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளனர். மேலும் சிறுவனின் டிஜிட்டல் சாதனங்களை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். டெல்லி NCR பகுதியில் காற்று மாசுபாடு அபாயகரமான அளவை எட்டியுள்ளது. 75% குடும்பங்களில் குறைந்தது ஒருவருக்காவது வைரஸ் காய்ச்சல் அல்லது சுவாச பிரச்சனைகள் இருப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. மக்கள் கட்டாயம் N95 முகக்கவசம் அணியவும் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றுத்தர குறியீடு 400 முதல் 500 வரை என்ற அபாயகரமான அளவை எட்டியதால் இந்த சுகாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மும்பை பவாய் பகுதியில் தணிக்கை அரங்கில் 17 குழந்தைகளை பிணைய கைதிகளாக பிடித்த ரோஹித் ஆர்யா என்ற இளைஞன் 2 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை கேட்டு மிரட்டியுள்ளார். சுமார் 3.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தைகள் மீட்கப்பட்டு ரோஹித் ஆர்யா சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் கோரிய நிலுவைத் தொகைக்கு ஆவணங்கள் இல்லை என மகாராஷ்டிரா கல்வித்துறை மறுத்ததால் இதை செய்தேன் என வெளியிட்ட வீடியோவில் கூறினார். இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் வகையில் கூகுள் மற்றும் ரிலையன்ஸ் ஜியோ கைகோத்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக தகுதியுள்ள ஜியோ பயனர்களுக்கு ஜெமினி 2.5 Pro உள்ளிட்ட AI Pro திட்டம் 18 மாதங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த 35,100 ரூபாய் மதிப்புள்ள சலுகை மூலம் ஜெமினி 2.5 Pro மற்றும் 2 TB கிளவுட் சேமிப்பு ஆகியவை கிடைக்கும். முதற்கட்டமாக 18 முதல் 25 வயதுள்ள 5G வாடிக்கையாளர்களுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டு விரைவில் அனைத்து பயனர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். விக்கிபீடியாவின் நம்பகத்தன்மை குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் தொழிலதிபர் எலான் மஸ்க் குரோகிபீடியா என்ற புதிய வலைதளத்தை அறிமுகம் செய்துள்ளார். இது குரோக் AI-ஆல் மட்டுமே சரிபார்க்கப்பட்ட பதிவுகளை கொண்டிருக்கும் என்றும் இது விக்கிபீடியாவை விட பல மடங்கு சிறந்தது என்றும் அவர் அறிவித்துள்ளார். குரோகிபீடியாவில் தற்போது 8.85 லட்சம் கட்டுரைகள் பதிவிடப்பட்டுள்ளன. ரஷ்யா மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தி வரம்பில்லாத தூரம் செல்லக்கூடிய போசிடான் சூப்பர் டார்பிடோ என்ற நீர்மூழ்கி ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளதாக அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன் ரஷ்யாவின் சக்தி வாய்ந்த ஏவுகணையை விட அதிக தாக்கும் திறன் கொண்டது என்றும் கூறினார். இந்த முயற்சி மேற்கத்திய நாடுகளுடனான பதற்றத்தை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். சீனா தயாரித்த CR-450 என்ற புல்லட் ரயில் மணிக்கு 896 கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி புதிய சாதனை படைத்துள்ளது. இது ஜப்பானின் முந்தைய 603 கிலோமீட்டர் வேக சாதனையை முறியடித்தது. ஏரோடைனமிக் வடிவத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு 22% காற்று எதிர்ப்பை குறைத்துள்ள இந்த ரயில் விரைவில் ஷாங்காய் செங்டு வழித்தடத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு தேவையான சரக்குடன் ஜப்பான் ஏவிய HDV-X1 என்ற விண்கலம் வெற்றிகரமாக சுற்றுவட்ட பாதையை அடைந்தது. H3 என்ற சக்தி வாய்ந்த ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட இந்த விண்கலம் 14 நிமிடங்களில் திட்டமிட்ட பாதையை அடைந்தது. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.